நீயோ நலம் தரும் போதனைக்கேற்ப பேசு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்காத வகையில் நலம் தரும் வார்த்தைகளையே பேசு என்று புனித பவுலடியார் தன்னுடைய விசுவாச பிள்ளையாகிய தீத்துவுக்கு எழுதுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தீத்து இளைஞராக இருந்த பொழுதும் கூட அவர் மீது கொண்ட ஆழ்ந்த நம்பிக்கையினாலும் அவருடைய செயல்பாடுகளில் அவர் கண்ட நல்லவற்றினாலும் அவரை கிரேத்து என்ற ஒரு இடத்திற்கு ஆயராகவே நியமிக்கிறார் புனித பவுலடியார். அவரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லியிருக்கின்றார். நீயோ நல்ல போதனைக்கேற்ப பேசு. யாரும் குற்றம் கண்டு முடிக்க முடியாத வகையில் நலம் தரும் வார்த்தைகளை பேசு என்று குறிப்பிடுகின்றார். இன்று நம் ஒவ்வொருவருக்கும் புனித பவுலடியார் அதே வார்த்தைகளை சொல்லுகின்றார், நல்லவற்றையே பேசுங்கள் என்று. காரணம், நாம் எதை பேசுகின்றோமோ அதுவே நமக்கு திரும்பி வருகின்றது. நாம் எதை மற்றவர்களுக்காக என்று சொல்லுகின்றோமோ அது வேற எங்கும் செல்வது கிடையாது. அது மாறாக மீண்டும் நம்மிடத்திலேயே வந்து சேருகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எண்ணிக்கை நூலிலே 14வது அதிகாரம் 13வது அதிகாரம் இந்த 2 அதிகாரங்களிலே ஒரு நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மோசேயும் இஸ்ராயல் மக்களும் கானான் தேசத்தை அடைவதற்கு முன்பாக கானான் தேசத்திற்கு சற்று தொலைவிலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே கூடாரங்களை அமைத்து இருக்கிறார்கள். அப்பொழுது கானான் தேசம், கானான் நாடு எப்படி இருக்கின்றது என்பதை உளவு பார்க்க வேண்டும் என்பதற்காக என்று கடவுள் மோயிசனிடத்திலே ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார். மோயிசனும் எல்லா குலத்தில் இருக்கின்ற தலைவர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை அந்த கானான் நாட்டை உளவு பார்க்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைக்கின்றார். அனைவரும் செல்லுகின்றார்கள். சென்ற பிறகு அங்கே உளவு பார்த்து விட்டு வருகின்றார்கள். வந்தவுடனேயே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை உளவு பார்த்தவற்றை மோயிசனிடத்திலும் மக்களிடத்திலும் சொல்லுகின்றார்கள். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மிகவும் தேவையற்றவற்றையும் பொய்யான தகவலையும் அங்கே அந்த மக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். கானான் தேசத்தில் இருக்கிற மக்கள் அனைவருமே மிகவும் அரக்கர்கள் போன்றவர்கள், உயரமானவர்கள். அந்த இடத்திலே பாலும் தேனும் வழியக்கூடிய நல்லவை இருந்தாலும் கூட அங்கிருக்கின்ற மக்கள் எல்லோரும் ரொம்ப அரக்கர்களாக இருக்கின்றார்கள். நம்மால் அந்த இடத்திலே சென்று அவர்களை விரட்டி அடித்துவிட்டு நம்மால் அந்த இடத்தை கைப்பற்ற முடியாது என்று சொல்லுகின்றார்கள். இதை கேட்டவுடனேயே இஸ்ராயல் மக்கள் அனைவரும் வெகுண்டு எழுகிறார்கள். மோயிசனுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள், ஆரோனுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கடவுளுக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், எங்களை இந்த இடத்தில் அழித்து விடவா, கொன்று விடவா நீர் இங்கே எங்களை கொண்டு வந்தீர்? நாங்கள் மீண்டும் திரும்பி எகிப்து நாட்டிற்கே செல்ல போகின்றோம். அங்கே அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை, எகிப்து நாட்டிற்கே நாங்கள் திரும்பி செல்ல போகிறோம். வாருங்கள், நாம் நமக்கென ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். அந்த தலைவர் நம்மை மீண்டும் எகிப்து நாட்டிற்கு வழிநடத்தி செல்வார் என்று சொல்லுகிறார்கள். உடனே அப்பொழுது நூனின் மகனான யோசுவாவும் அவரோடு இருந்த அவருடைய நண்பரும் அவர்கள் இருவருமே சென்றிருந்தார்கள் அந்த கானான் தேசத்தை உளவு பார்க்க. அவர்கள் மக்களை தடுத்து சொல்லுகிறார்கள், இல்லை, நம்மால் அந்த இடத்திற்கு சென்று அந்த மக்களிடத்திலே நாம் வெற்றி பெற்று கானான் தேசத்தை அடைய முடியும், நீங்கள் கிளர்ச்சி ஒன்று எழாதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த மக்கள் அவர்கள் மீது கல்லெறிய வேண்டும் என்பதற்காக என்று கற்களை எடுக்கிறார்கள். உடனே கடவுள் அங்க மேகத்தூணின் வழியாக அங்கே வருகின்றார். வந்து சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், இந்த மக்கள் எனக்கு எதிராக முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார்கள், கிளர்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு 14வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லுகின்றார்கள், இவர்கள் பேசிய அனைத்து வார்த்தைகளும் என் காதிற்கு வந்துள்ளன. அவர்கள் என்ன பேசினார்களோ அதுக்கேற்பவே நான் அவர்களுக்கு செய்ய போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டு, இங்கிருக்கின்ற எவருமே அந்த கானான் தேசத்தை அடைய முடியாது என்ற ஒரு சாபத்தை இங்கே கொடுக்கின்றார். அந்த நூனினுடைய மகனான யோசுவாவும் அவருடைய நண்பரை இந்த இருவரை தவிர மற்ற யாருமே கானான் தேசத்திற்கு செல்லவில்லை. காரணம், கடவுள் கொடுத்த அந்த தண்டனை. நீங்கள் என்ன பேசினீர்களோ அது என் காதில் வந்தது, அதற்கேற்றவரை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வார்த்தைகளிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். புனித பவுலடியார் சொல்லுகின்றார், எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லுகின்றார், கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது.
அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே, பயனளிக்கக்கூடிய வார்த்தைகளையே நீங்கள் பேசுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் மற்றவர்கள் பயனடையக்கூடிய அருள் வளர்ச்சிக்கேற்ற வார்த்தைகளை பேச வேண்டும், கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 34வது வசனங்களிலிருந்து 37வது வசனங்கள் வரை மிக அழகாக சொல்லுகின்றார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும், உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நல்லவர் தம் நல்ல உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை வெளிக்கொணர்வார். கெட்டவரோ தீய கருவூலத்திலிருந்து தீயவற்றை வெளிக்கொணர்வார். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கடைசி நாளில், தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் சொல்லுகின்றார், உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக தீர்ப்பிடப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றவாளிகளாகவும் தீர்ப்பிடப்படுவீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகிய இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களை பற்றி புறணி கூறிக்கொண்டு, மற்றவர்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசிக்கொண்டு, மற்றவர்களுடைய வாழ்விற்கு கேடு விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அந்த கேடானது நமக்கு வந்து சேரும். மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் என்றால் அந்த நல்ல வார்த்தைகளுக்குரிய அந்த நல்ல பயனானது நம்மிடத்திலே வந்து சேரும். ஏன் நம்முடைய வார்த்தைகளிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகளையே நாம் பேசுவோம். இறைவனிடமிருந்து ஆசீர்வாதங்களையும் நற்பயன்களையும் பெறுவோம். ஆமென்.